பத்து மணி உங்களுக்கு பார்த்தது மாதிரியே இருக்குது அடிக்கடி, அதனாலதான். இப்ப மட்டும் தெரியுதா? நீங்க வசந்த் தானே? அது உனக்கு தெரியும். அடந்த ராம அவரை வண்டுருட்டி வசந்த் பேர் ராணி. வண்டுருட்டி வசந்தா? அப்படிலாம் யாரும் தெரியாது. சின்ன பிள்ளை நீ நானும் போத்த வண்டி இப்படி உருட்டிக்கிட்டே போவோமே. ஆமா திருப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பாத்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. என்னடா நைட்டு போட்டது லோக்கல் சரக்கு, அதான் துபாய் பவுடர். ஏடா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல? துபாய் பவுடர், துபாய் செண்டு, துபாய் பேச்சம்பழம், துபாய் ஃபுட்டு, அம்புட்டு அப்படி கொட்டி கிடக்கு. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன். நினைச்சு பார்த்தேன். ஓ, பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே. ஆமா, சட்ட துணி. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா. அருவாப்பையில சட்டை எவ்வளவு தெரியுமா? 200 ரூபா. 200. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா. சரி, எவ்வளவு சொல்லிட்டா, எங்க இருக்குன்னு சொல்லலையே நீ? துணிக்கடை தான், துணிக்கடை ஏராளமான கடை. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பையில? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? கடை பேரை மட்டும் தான் கேட்டேன், அட்ரஸ் கேட்கல. சொல்ல மாட்டேன் போல. நாத்தம் முடிச்ச நாயே, சேர தூக்கிட்டு பின்னால வரா. பாலியல் சிநேகிதன். நீ நானும் பாலியல் சிநேகிதங்கிறது ஊருக்கே தெரியும். அவனா நீ? பாலியல் இல்லடா நண்பா, பாலியல் சிநேகிதன். பாலியல் சிநேகிதன் போனாலும் அந்த மொட்டை நாக்கு மொட்டையாவே நக்கிடுச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. கடை பேரை மட்டும் சொல்லடா. சொல்ல மாட்டேன் போடா. புடிங்கப்பா, 2 பேரும் அடிச்சு செத்துற போறாங்க, வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. வேலைக்கு விட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. பேசாம உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. சட்டை வந்தது எங்க கேக்குறேன், சொல்ல மாட்டேன் போனாங்களா? என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? அவன் ஏதோ கடை பேர் தானே நினைக்கிறேன், சொல்ல வேணும்டா. அந்த கடை பேர் தானே சொல்லி அதுதானே அடிக்கிறான். என்ன கடை பேர் சொல்லு. ஓகேயா சொல்லியா? சொன்ன அடிக்க மாட்டியா? அடிக்க மாட்டேன் சொல்லு. சத்தியமா? சத்தியமா அடிக்க மாட்டேன். சொல்ல மாட்டேன் போடா. இருடா இருடா, அவன மாதிரி நீ புரியாம பேசுறதுன்னு. அண்ணே, அந்த கடை பேரே சொல்ல மாட்டேன் போடாதானே. அதத்தானே அந்த நேரத்துல அவன்கிட்ட போய் இத காமிச்சு சொல்லுனே, அப்பதானே அவனுக்கு